26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து இட்ஸ் எ மெசேஜ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வரும் செய்தியை பெற்றுக்கொள்ளலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 162ஆம் பக்கம் வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நாம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் தகப்பனே, நீர் எங்களோடு பேசும்னா நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்போம். நீர் பேசினால் நாங்கள் பரிசுத்தவான்களாக இருப்போம். நீர் எங்களோடு பேசினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு ப்ரமோஷன் எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் மற்ற எல்லாவற்றிலும் கிடைக்கும்படி நீர் எங்களோடு பேசும். நாங்கள் எதற்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதை பேசுகிறதுனால தான் நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாய் உம்மை சேவித்து வருகிறோம். இப்பொழுது ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். நிறைய இடங்களிலே நம்மை தலை குனிய வைத்து விடும் அநேக சம்பவங்கள், அநேக ஆட்கள், அநேகருடைய சூழ்ச்சிகள், நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு போதுமான பொருளாதாரம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சிக்கலிலே நீங்கள் கூனி குறுகி நீங்கள் உங்களை தலை குனிய வைத்திருக்க வேண்டும். இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய அடிமைத்தனம் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் நீங்களாக்கி விடுதலையாக்கி உன் மேல் இருக்கிற நுகத்தடிகளை நான் முறித்து, அதுக்கெல்லாம் தேவன் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் அந்த நுகத்தடிகள் உடையாது. உபவாசம் இல்லாமல் நுகத்தடிகள் உடையாது. அபிஷேகம் இல்லாமல் நுகத்தடிகள் உடையாது. ஆனால் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் சில நுகங்கள், சில அடிமைத்தனங்கள், அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அவரை ஆராதிக்கும் போதும் நம்ம நிமிர்ந்து பார்த்து ஆராதிக்கிறோம். அவரை நோக்கி கை உயர்த்தி ஆராதிக்கிறோம். தேவனே நீர் பெரியவர் என்று அவரை நோக்கி சொல்லுகிறோம். ஜெபம் பண்ணும்போதும் தலை நிமிர்ந்து தான் ஜெபம் பண்ணுகிறோம். என்றால் இயேசு நம்மை தலை நிமிர வைத்திருக்கிற தேவன். பரிசுத்த ஆலயத்துக்குள் வர கர்த்தர் கிருபை செய்கிறார். அருமையானவர்களே, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மை சகல அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். இதற்கு எவ்வளோ காலம் ஆகும் பாஸ்டர்? நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தரனைய என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நடக்க செய்யணும், எத்தனை காலம் ஆகும் தெரியலையே. ஏன்னா எனக்கு ரொம்ப டஃப்பான வாழ்க்கை இருக்குது. பொருளாதாரம் குறைவாக இருக்குது, ஒத்துழைப்பு குறையாக இருக்குது, ஃபேமிலியினுடைய ஒத்துழைப்பு கூட போதுமான அளவு இல்லை. அப்படியானால் நான் எப்போ நிமிர்ந்து நான் நடக்க முடியும்? எப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கையை நான் பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்டீர்களானால், நீங்கள் லூக்கா புஸ்தகத்தின் 18ஆம் அதிகாரத்திலே 18 வருஷமாக ஒரு பலவீனப்படுத்தும் ஆவிக்கு அடிமையாக இருந்த ஒரு ஸ்திரீ, அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவள் பூமியையே, தன் கவலையையே, தன் பிரச்சனைகளையே பார்த்து 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 தன் குடும்பம், தன் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை பார்த்து 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 தன்னுடைய உடல் வியாதியை பார்த்து நொந்து போய் குனிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிற 18 வருடமாக இந்த கூனியான ஸ்திரீயே அங்கு போய், ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். உடனே அவள் நிமிர்ந்து, அப்படி தான் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த நிமிர்ந்து கர்த்தர் நம்மளை வைக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்ல வேண்டியதில்லை. உடனே கர்த்தர் நடவடிக்கை எடுக்கிற தேவன். உடனே அவன் நிமிர்ந்து
அது 18 வருஷமாக நிமிர முடியாத பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் இயேசு இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் நம்ம நிமிர முடியாததுக்கு காரணம் பல்வேறு அடிமைத்தனங்கள் நமக்கு உண்டு. அவைகளில் சிலவற்றை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 8:34 அவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொன்னார். அப்போது இதில் நீங்கள் உங்களை செக் பண்ணணும். நம்ம பாவம் நம்மளை அடிமைப்படுத்துகிறதான்னு பார்க்கணும். பொதுமக்களை பாவம் தான் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. இயேசு ஒருவர் தான் பாவத்திலிருந்து நம்மை பரிகரிக்க முடியும், நம்மை மன்னிக்க முடியும். 1000 வருஷம் மன்னிக்க முடியாத பாவத்தை கூட இயேசு ஒரே செகண்டில் மன்னிப்பார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்களே செக் பண்ணணும் உங்களை. இன்னொருத்தர் நீ இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் எந்த பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. அதான் இயேசு சொன்னார், பாவம் செய்கிறவன் அவன் செய்கிற அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தில் குடிக்கிறத பற்றி கூட போட்டிருக்கு, மதுபானத்துக்கு நாம் அடிமைப்படாதவர்களாயும் இருக்க வேண்டும் என்று. இந்த உதவிக்காரர்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பாதிரியாரோ குருவானவரோ பாஸ்டர்மாரோ பிஷப்மாரோ அல்லது தேவ சபைகளில் சின்ன சின்ன நிர்வாக குழுவில் இருக்கிறவர்கள், ஒவ்வொரு சர்ச்சில் ஒரு நிர்வாக குழு வைத்திருப்பார்கள். அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய இடங்களில் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. குடித்தே அவங்க சபைக்கு வருவாங்க, அவங்க ஆலயத்துக்கு போகிறது உண்டு. இப்போ அதுக்கு அந்த குடிப்பழக்கம் பாருங்கள், அதுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, எதுக்கு நான் பயந்து வாழணும், எதுவும் இருக்கட்டும், எந்த காரியத்தையும் நான் சாப்பிட்லாம், எதையும் உடுத்தலாம், எந்த பாட்டையும் பாடலாம், எந்த ஒரு என்னை எதுக்கு நீங்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எது கட்டுப்படுத்துகிறீங்க? அதனால தான் நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதை யோசிக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணுறீங்களே எதுக்கு? அப்போது இதற்கு விடை நாம் 1 கொரிந்தியர் நிருபத்தில் ஒரு 2 வசனத்தை நாம் அங்கு வாசிக்க வேண்டும். அது முதலாவது 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 12ஆம் வசனத்தை தயவு செய்து எல்லாரும் வசனத்தை திருப்பணும். அதில் தான் உங்களுடைய லைஃபே இருக்குது. வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒன்றில் நீ அடிமையாயிடக்கூடாது. ஏதோ ஒன்று அது இல்லாமல் என்னால் முடியாது, அது இல்லாட்டி முடியாது, குடிக்காமல் முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ அடிமையாகக்கூடாது. ஒரு புகையிலைக்கோ ஒரு சிகரெட்டுக்கோ ஒரு சின்ன அந்த மாதிரி விஷயங்களுக்கோ, அல்லது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. நான் இயேசுவோட மகன், நான் இயேசுவோட மகள், எனக்கு அதெல்லாம் தகுதி கிடையாது. இந்த மதுபானம் அருந்துறது, புகையிலை பிடிக்கிறது, சண்டை போடுறது, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு இருக்குது. அங்கே சினிமாவுக்கு போகலாம், நாங்கள் அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஆனால் எங்களுக்கு அது தகுதியாக இருக்காது. நாளைக்கு நம்மளை பார்க்குறவங்க இவன்லாம் சபையில் இருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப இடருவாங்க. ஆகையினால எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தால் கூட எனக்கு எது தகுதின்னு பார்த்து தான். அதில் ஸ்திரீகளை குறித்து சொல்லியிருக்கிறது,
ஸ்திரீகள் தகுதியான வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். ஒரு பரிசுத்தவாட்டிக்கு ஏற்ற வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும், அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது. நான் ஒரு அடிமை, நான் வசனத்தை கை கொள்வேன், நான் இந்த சபைக்கு அடிமை, நான் வசனத்தை அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் நீங்களாக யோசித்து, நான் இயேசுனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்ற பிள்ளை, இது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒதுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு. சிலர் ஓவர் சிரிப்புக்கு அடிமையாக இருப்பாங்க. எப்பவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நிறைய நகைச்சுவை ஆட்கள் எழும்பி பிரபல்யம் ஆகிறாங்க. மக்கள் ஏன் நகைச்சுவை விரும்புகிறாங்கன்னா அவங்களுக்கு ரியல் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. they want to laugh, சிரிக்கணும். ஆனால் உண்மை சந்தோஷம் அவங்களுக்கு இல்லை. சிரிக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை, ஆனால் சிரிப்புத்தான் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே வாழணும். சிரித்து 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 சிலருடைய சிரிப்புக்குள்ளே அவ்வளவு பாவம் இருக்கும், அவ்வளவு சுயநலம் இருக்கும், அவ்வளவு வஞ்சகம் இருக்கும். ஆக நாம் சிரிப்புக்கு நாம் அடிமையாகக்கூடாது. அதே ஆப்போசிட்டாக அழுகைக்கும் அடிமையாகக்கூடாது. சிலர் எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது. கொஞ்சம் ரூபாயில்ல உடனே அழுக. எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாங்க உடனே அழுக, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க உடனே அழுக, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார் உடனே அழுக. எதுக்கு எடுத்தாலும் அழுகிறவங்கள நம்பவே கூடாது, நம்ப முடியாது. இயேசு எதுக்கு எடுத்தாலும் அழலை. கெத்சமனைக்குள்ள நுழையும் போது அழுதார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணினார். நீங்கள் எங்கேயுமே அழக்கூடாது. அது அடிமைத்தனம். உங்களை அது அழுகை உங்களை அடிமைப்படுத்தும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அழவே கூடாது அப்படி சொல்லலை. அழுகைக்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. அதே வேளை நீங்கள் அழணும் அப்படின்னா நேராக ஸ்பீடாக வந்துடுங்க. சர்ச்சில் வாங்க, தேவ சபைக்கு வாங்க, தாய் வீடு தான் நல்லா அழுது ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே போகும்போது கண்ணீரை தொடச்சிட்டு நீங்கள் விசுவாசியாக மலர்ந்த நிலவு முகத்தோடு வெளியே போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முகம் சுருங்கி, ஆண்களானாலும் பெண்களானாலும் முகம் சுருங்கி கவலையோட தலை குனிஞ்சி வருத்தத்தோட, நீங்கள் எந்த வருத்தத்துக்கும் அடிமையாகக்கூடாது. வருத்தம் வரும், அதுக்கு அடிமையாகாதீங்க. கவலை வரும், அதுக்கு அடிமையாகாது. ஏமாற்றம் வரும், அதுக்கு அடிமையாகாதீங்க. சிரிப்புக்கு அடிமையாகாதீங்க. சிரிக்கும்போது நல்லா இருக்கும். எவ்வளோ சிரித்தோமோ அதுக்கு தக்கபடி அழ வேண்டியது வரும். சமநிலை உண்டு தேவனுடைய ஆதீனத்திலே. ஆகையினால எச்சரிக்கையோடு மரியாள் இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரை ஊற்றி அழுதான. அதுக்கு தானே இயேசு இருக்கிறார் நமக்கு. உங்களுக்கு கவலைன்னா எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் அழணும்? இயேசு வண்டை வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 3 சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கொள்ளணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு இப்படி சொல்லணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. விடுதலை, ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் உங்களுக்கு டெலிவரன்ஸ் கொடுக்குறார். நீ எதை அனுபவிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் எந்த நீட்டாக ட்ரெஸ் எவ்வளோ நல்லா உடுத்தலாம், எவ்வளவு நல்லா சாப்பிட்லாம், எல்லாரை விட நல்லா வாழ வேண்டியவங்க நம்ம. அது தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கி இருக்கிறார் என்பதை மறக்காதீங்க. என்ன இருந்தாலும் நீ ராஜா ராணி என்பதை நீ மறக்கக்கூடாது. இயேசு உன்னை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீ எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது. நோ 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 நோ, இது வேண்டாம், எனக்கு தகுதி கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் கொண்டிருக்கிறேன், இது எனக்கு தகுதி கிடையாது. சொல்ல தெரியணும். 2வது அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் அடிமையாகக்கூடாது, டீக்கு அடிமையாகக்கூடாது. பார்த்துக்கணும், தேவை குடிக்கணும், தாகமாக இருக்குது குடிக்கணும் போல் இருக்குன்னா குடிக்கலாம். அக்கா அதுக்கே அடிமையாகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபத்துக்கு அடிமையாகக்கூடாது. வரும் கோபம் வராத ஒருத்தரும் கிடையாது, எல்லாருக்கும் கோபம் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம் வரலன்னா அவனை பற்றி நீங்கள் சந்தேகப்படணும். கோபம் வர்றது தான் சரி. ஆனாலும் பைபிள் சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. நீங்கள் கோபப்படுறதுலேயும் பாவம் வந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நீங்கள் கோபத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவர் சகிப்புத்தன்மைக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப வார ரோட்டில் கூடி போகிறேன் வரலாம் தலையில் கொட்டுவானா நீங்கள் கேட்டே இருப்பீங்களா? அதுக்கு நீங்கள் அடிமையாக முடியாது. இயேசுவோட ரத்தத்தின் முத்திரை ஒன்னெற்றியில் இருக்கிறது. ராஜரீக கம்பீரமான ஆசாரிய கூட்டம். நீ யாருக்கும் அடிமைப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. எதுவுமே என்னை அடிமைப்படுத்தாது. ஒரு குடி என்னை அடிமைப்படுத்தாது. இந்த இவ்வளோண்டு சிகரெட் என்னை அடிமைப்படுத்தாது. அப்போ எதுக்கும் நம்ம அடிமையாக கூட. 10ஆம் அதிகாரத்தை எடுங்க, 1 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தை அதே வசனம்தான் அங்கே இருக்குது. 10ஆம் அதிகாரத்தை எடுத்து 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். எல்லாருமே வாசிங்க, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ நீங்கள் இந்த 2 வசனங்களையும் ஒன்று சேர்த்து பார்த்தா 3 காரியங்களை கண்டுபிடிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக கிடையாது. நான் தகுதி உள்ளதை மட்டும்தான் எடுப்பேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டாக இருந்தாலும் நான் எதுக்கும் அடிமையாக மாட்டேன். நம்பர் 2, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதனால் எதோ பக்தி விருத்தி உண்டாக்குதோ அதைத்தான் நான் செய்வேன். அதுதான் விசுவாசிகளுடைய பண்பாடு. அவங்க அப்படி தான் வாழணும். நீ அழுதாலும் பக்தி விருத்தி உண்டாகிறதா? நீ சிரித்தாலும் பக்தி விருத்தி உண்டாகிறதா? நீ சிரித்தால் 4 பேருக்கு பக்தி விருத்தி உண்டானா தாராளம் சிரிக்கலாம். நீ அழுதா 4 பேருக்கு பக்தி விருத்தி வருதா? அழலாம். அதனால தான் பிரசங்கிமார் அழுது ஜெபம் பண்ணுறோம். அழுகிறதுனால ஒருத்தனும் கோழையாக போகிறதும் இல்லை, அழாததுனால ஒருத்தன் வீரமாக இருக்க போகிறதும் கிடையாது. உங்கள் அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு வீரம். இயேசுக்கு அர்ப்பணித்தது நமக்கு வீரம். அதனால் பாருங்கள், எல்லா அதிகாரம் இருந்தாலும் விசுவாசிகள் சொல்லணும், ஏல எனக்கு ஐம் சாரி, தகுதி இல்லை, வேண்டாம். நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக்காது. அதனால் நான் எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் ஆனாலும் நான் பக்தி விருத்தி உண்டாகாது. மக்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான உடைகளை நாங்கள் உடுத்தணும். அதே மாதிரி பெண்கள், அதே மாதிரி ஆண்கள் மற்றவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான உடை உடுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணும்போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும்போதாவது எப்பொழுதும் முக்காடி இட்டுக்கொள்ள கடவர்கள். எல்லா நேரமும் முக்காடிட தேவையில்லை. இந்த ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனங்கள் நேரத்தில் முக்காடி, அந்த நேரத்தில் தான் பொல்லாத ஆவிகள் அப்படியே பறக்கிற பறவைகளைப் போல, வௌவால்களைப் போல, காகங்களைப் போல மேலே இறங்க நினைக்கும். ஜபிக்கிற நேரத்தில் ஆபிரகாம் பலிபீடத்தை செய்து வைத்தான், பலிப்பொருளை வெட்டி வைத்தான், எல்லாம் தயார் நிலையில் வைத்து காத்திருக்கிறான். ஆகாயத்து பறவைகள் அந்த பலியின் மேல் விழ வந்தது, அவைகளை எடுக்க வந்தது. அப்பொழுது ஆபிரகாம் அந்த மேட்டிலே நின்று கொண்டு ஆகாயத்து பறவைகளை துரத்தினான் என்று வேதம் சொல்லுது. அநேக சமயங்களில் நீங்கள் கையை உயர்த்தி துரத்தணும். நம்முடைய தியாக பலியின் மேல் பிசாசு ஆதிக்கம் செலுத்தாதபடி சிலவேளை கரம் உயர்த்தும் போதே நீங்கள் துரத்தலாம், கரம் உயர்த்தும் போதே ஆராதிக்கலாம். உங்களோட கரத்திலாலே நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். சரி, அப்போது பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான்.
எதனால்? நீங்கள் எந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 2:19, எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. எதற்கு ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை. அப்போ எது உங்களை ஜெயிக்குதுன்னு பாருங்கள். எது உங்களை ஜெயிக்குதுன்னு கவனிங்க. என்ன கவனிங்க? எல்லாரும் கவனிங்க. எது உங்களை ஜெயிக்குதுன்னு பாருங்கள். சில வேளை துக்கம் உங்களை ஜெயிக்கும், விசனம் உங்களை ஜெயிக்கும், சில வேளை ஓவர் ஜாலி உங்களை ஜெயிக்கும். ஜெயிக்க விடக்கூடாது. எனக்கு சின்ன ஊழிய பாதையில் வரும்போது ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, சந்தோஷமாக மக்கள்லாம் இருக்கிற நேரம் நீ தனித்து உட்கார்ந்து அந்த சந்தோஷத்தை உள்ளே எடுக்காமல் உட்காந்துரு. நான் பாஸ்டர், அதனால் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கும்போது நீ சந்தோஷமாக கிளம்பு, அப்போ தான் அவங்கள ஆறுதல் படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்தார். அப்போ மக்களை உலகமே அழும் பொழுது நம்ம அழமாட்டோம். எதுக்கும் நீங்கள் அடிமையாகக்கூடாது. நீ எதனால் நீ ஜெயிக்கப்பட்டிருக்கிறாய். சில வாலிபர்களுக்கு மோட்டார் சைக்கிள் அவங்கள ஜெயிக்கும். அவங்களுக்கு அட்டம் பிடிச்சி மோட்டார் சைக்கிள் அப்பா அம்மாட்ட கேட்டுவாங்க. செயினை விற்று அதை விற்று மோட்டார் சைக்கிள் இங்கே நம்ம சபையில் இருக்காங்களோ என்னமோ, மோட்டார் சைக்கிளை வாங்கிட்டு முடியை மஷ்ரூம் மாதிரி வெட்டிட்டு அவன் அந்த பக்கமாக போய் வீலிங் பண்ணுவான். இதுக்கெல்லாம் அடிமை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அடியும் வாங்குவான். பொந்த கடீர்னு விழுந்து ஒருத்தன் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான், ஜெயிலில் இருக்கான். வாலிபர்களுக்கு அதெல்லாம் முன்மாதிரி கிடையாது. ஒழுங்காக கர்த்தருக்கு பயந்து போய்கிட்டே இருக்கு. மோட்டார் சைக்கிள் ஜெயிக்குதா? சாப்பாடு ஜெயிக்குதா? புரோட்டா ஜெயிக்குதா? அதுக்கு அடிமையாகக்கூடாது. மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தீத்து 2:3 இருக்குது. அது நமக்கு ரொம்ப பெருசாக அவசியமாக இருக்காது. ஏன்னா அது நிறைய பேர் அது சர்ச்சஸில் குடிச்சிட்டே வராங்க. நாங்கள் உள்ளூர்லேயும் பார்த்துருக்குறோம், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்குறோம். ரொம்ப ஆபாசமாக தெரியும். மதுபானத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த வசனத்தை வாசி. ரோமர் நிருபம் 6:16 வாசியுங்கள். ரோமர் 6:16. எதற்கு கீழ்ப்படியும்படி, அது அங்கிருந்து வாசிக்கணும். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ எதுக்கு அடிமையாக இருக்கிறோம், எது நம்ம அடிமைப்படுத்துதுன்னு பார்த்து கொண்டு வர்றோம். அதில் நீங்கள் எதுக்கு அடிக்கடி கீழ்ப்படுகிறீங்க? யூ ஆர் சப்ஜெக்ட் டு சம்திங், சம் ஒன், அல்லது சம் ப்ராப்ளம். யூ ஆர் சப்ஜெக்ட், அதுக்கு அடங்குறீங்க. சப்ஜெக்ட் டு சம்திங். அதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள். நீங்கள் எதற்கு கீழ்ப்படியும்படி, நம்மளாம் ஆண்டவர் இயேசு நம்மை அழைத்திருக்கா, அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். போகிறோம் வரவனுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. நம்ம சபைக்கு கீழ்ப்படியணும். நம்மளுக்கு நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பாராட்டுகிற ஊழியக்காரர்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அதே மாதிரி வேறு ஆளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறபடி உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அவங்கள அவமதிக்கக்கூடாது. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ண, அதில் மாற்றம் கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் சம்பந்தமில்லாத ஆட்கள்லாம் கீழ்ப்படிய வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நமக்கு ஒரே பை இருக்க கிடவுது, நாம் எல்லோரும் போவோம். நீதிமொழிகள் 1 நம்ம கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு வரோம். இன்றைக்கி சர்ச்சுன்னு ஓயாமல் சர்ச்சு. நீ ஒரு நாள் வாயேன், நான் அடிமையாக மாட்டேன். நடைமுறையில் இதே மாதிரி நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 7:23. இந்த செய்தி உங்களுக்குள்ள நல்லா இறங்கணும் என்பதற்காக நான் நிறுத்தி நிதானமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 7:23 என்ன சொல்லுகிறது என்றால்,
நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். எல்லாரும் சொல்லலாமே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு, மறுபடி சொல்லு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம், மனுஷருக்கு. எப்பவும் சொல்லணும் இதை. ஒரு மனுஷன் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. இப்போ ஒருவேளை மனுஷர்கள் உங்களை அடிமைப்படுத்தினார்களா, உங்களை மூவ் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தினார்களா? மனுஷர்கள். இதில் இருந்தால் நாங்களும் மனுஷர்கள் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் இந்த மனுஷீகத்தை உடைச்சி தூர வீசி நாங்கள் தேவ மனிதர்களாக இருப்போம். மேலே பீடத்தில் நிற்கும்போது தீர்க்கதரிசியாக இருப்போம், தேவனுக்காக பேசுவோம். கீழே இறங்கும்போது உங்களுக்காக நிற்போம், உங்களுக்காக பேசுவோம். அந்த விதமாய் கர்த்தர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கா, ஊழிய அழைப்பு, அப்புறம் பிரதிஷ்டை, அப்புறம் அபிஷேகம். அதனால் எங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியலாம். இதிலே நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு கீழ்ப்படியலாம். சும்மா ஒரு பாஸ்டருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், அப்படி வருவீங்க நீங்கள். ஏன்னா நாங்கள் தெரியாமல் கூட உங்களை மிஸ்லீட் பண்ண மாட்டோம். எங்களுக்கே தெரியாமல் மிஸ்லீட் பண்ண வாய்ப்பே கிடையாது. வேத வசனங்கள் வேலியாக எங்களை சுற்றி இருக்கிறது, உங்களை சுற்றியும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தப்பாக யாருக்கோ கீழ்ப்படுகிறீங்க, எதுக்கோ கீழ்ப்படுகிறீங்க. உங்கள் மாம்சம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறீங்க, உங்கள் மனசு சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. நிறைய பேர் அவங்கவுங்களுக்கே அடிமையாக இருக்கும். இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக எடுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்தபடியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம். மறுபடியும் சொல்லுங்க. நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்போ இல்லை, அதுலேருந்து வந்துட்டோம் வெளியே. இனி நான் உலக வழிபாடுகளுக்கு அடிமை அல்ல. உலகம் சொல்கிறது வேறு மாதிரி சொல்லும். ஆனால் என் சபை என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறார், வேதம் எப்படி எங்களை நடத்துகிறது, அப்படித்தான் நாங்கள் நடப்போம். உலகத்தின்படி நாங்கள் போக மாட்டோம். உலகத்தின் வழிபாடுகளில் போகிறவங்க எல்லாம் நிம்மதி இல்லாமல் போகிறாங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க, திருட்டுத்தனம் பண்ணுறாங்க, கள்ளத்தனம் பண்ணுறாங்க, அடாவடித்தனம் பண்ணுறாங்க, ஒருத்தனை ஒருத்தன் பகைக்கிறாங்க, ஒருத்தனை ஒருத்தன் வெறுக்கிறாங்க, ஒருத்தனை ஒருத்தன் வெட்டுறாங்க, ஒருத்தனை ஒருத்தன் கொல்றாங்க, ஒருத்தனை ஒருத்தன் அருமையானவர்களே மூர்க்க மிருகங்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்க வச்ச முறைமைகளை நாங்கள் கைக்கொள்ள மாட்டோம். ஒரு குடிகாரம் வச்ச முறைமையை நான் கைக்கொள்ள மாட்டேன். ஒரு கொலகாரம் வச்ச முறைமையை நான் கைக்கொள்ள மாட்டேன். அவங்களுடைய முறைமைகள்லாம் எனக்கு தேவை கிடையாது. இதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஏன்னா இங்கே இருந்தேன்னா உன்னைய பிடிச்சி இந்த உன் சொந்த ஊர்க்காரங்களே உன்னைய கர்த்தரை பின்பற்ற விடாமல் 100 கேள்வியை உனக்கு நேரம் கேட்டு, எந்த கேள்வியை கேட்டால் நீ மடங்குவேன்னு அவங்களுக்கு தெரியும், எதை சொன்னால் நீ அடிமையாவேன்னு அவங்களுக்கு தெரியும். நீ சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு நீ எந்த சர்ச்சுக்கு போயிட்டியோ, கிறிஸ்துவ மதத்தில் இறங்கிட்டியோ, அப்போது ஐயையோ உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாது, ஐயையோ நீ செத்து போனால் உனக்கு கல்லறை கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன அற்பமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க கல்லறைகளுக்கு பயப்படக்கூடாது, கல்லறை இல்லாத சர்ச்சுக்கு போகிறோமேன்னு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஏக்கர் கணக்கில் கல்லறை தோட்டத்தை வாங்கி போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ரெடின்னா சொல்லுங்கள், ரெடி. ஆனால் நீங்கள் யாரும் ரெடி இல்லை. அல்லேலூயா. விடுதலையாக்குகிறார். எந்த மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க, எந்த உலக வழக்கங்களுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. இதுதான் செய்யணும். வாட் த பைபிள் சேஸ். பரிசுத்தாவி பெற்றவங்க எப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க, பரிசுத்தாவி பெற்றவங்க எப்படி ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அந்த வழக்கங்களை, உலக வழக்கங்களை பின்பற்றக்கூடாது, அதுக்கு அடிமையாகக்கூடாது. இந்த வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 22:7 வாசித்து பாருங்கள்.
கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. மறுபடி சொல்லுங்க, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்படியானா நீங்கள் கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவனுக்கு நீங்கள் அடிமை பார்த்துக்கலாம், தப்பு, அது தப்பு. யாருக்குமே அடிமையாகாத வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிடணும். கொஞ்சம் இந்த பேங்க்கில் வந்து லோன் போடுறது தவறல்ல. ஏன்னா உங்கள் சம்பளத்தை வச்சு தான் அங்கே லோனே கொடுப்பாங்க. அதிலேருந்து பிடித்து கடனை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அது நியாயமாக இருக்கும், சட்ட ரீதியாக கரெக்டாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு லோன் எடுக்கலாம், கார் வாங்க லோன் எடுக்கலாம், அது மாதிரி செய்யலாம். இப்போ கூட அரசாங்கம் நிறைய சலுகைகளை பண்ணியிருக்குது. சிறு தொழில் செய்கிறவங்க, ரோட்டில் பூ விற்கிறவங்க, ரோட்டில் சில காய்கறிகளை ரோட்டு தரையில் வச்சு விற்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பண உதவி செய்யக்கூடிய அரசாங்கம் சில வழிமுறைகளை பண்ணியிருக்குது. அதெல்லாம் நீங்கள் பேங்க்கில் உள்ளவங்கள்ட்ட போய் பேசணும். பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னென்ன சலுகை இருக்குது, நீ எந்த இதுக்கெல்லாம் நீ பணம் பேங்க்கில் இருந்து வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீ கட்டணும் என்று சொல்லி. பணமே இல்லைன்னு உட்காந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் ஏன் கடன் வாங்க போகிறோம்? கடன் வாங்கிட்டோம்னா அடிமை தான். பசங்க எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 4 லட்சம் கடன் இருக்குது, 25 லட்சம் கடன் இருக்கு. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கிட்டீங்க, அந்த ஆளுக்கு நீங்கள் அடிமை. இப்போ என்ன பாஸ்டர் செய்ய, வாங்கிட்டோமே, கடனில் இருக்கிறோமே, 3.5 லட்சம் கடன் இருக்கே, என்ன செய்ய போகிறோம்? நான் சொல்கிறேன்னே, இந்த பிரசங்கத்தை கேட்குற நீங்கள் அடுத்த 3 நாளில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படி எதிர்பாருங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன். இது தீர்க்க தரிசனம் கிடையாது, ஆனால் நான் வேண்டுகோள் கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறேன். கர்த்தர் ஒரு வழியை திறந்து இவங்க அத்தனை பேரும் கடனை அடைச்சி எந்த அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்தாலும் அவங்க அதிலேருந்து வெளியே வந்து நிமிர்ந்து நடக்கணும். ஏன்னா அந்த கூனியை பார்த்து அவர் சொன்னார், நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், உடனே அவள் நிமிர்ந்து. அதே மாதிரி கொஞ்சம் 10 வருஷம் கழித்து நிமிரலை, உடனே. அதே மாதிரி இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உடனே நிமிர்ந்து நிற்பீங்க. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நீதிமொழிகள் 11:29 வாசிங்க. நீதிமொழிகள் 11:29 வாசித்து பாருங்க. அதில் போட்டிருக்கு, மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். மறுபடி சொல்லுங்க, மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். இங்கேயும் நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் அடிமையாகக்கூடாது. நீங்கள் எதுக்கு மூடனாக இருக்கணும்? நீதிமொழிகள் புஸ்தகம் முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா மூடன்னு பல தடவை வருது. ஏன்னா அதை எழுதுனது ஞானியாகிய சாலமோன். எப்பா ஞானமாக நடங்கப்பா, ஞானம் இல்லாமல் பேசாதீங்க, ஞானம் இல்லாமல் நடந்துக்கிடாதீங்க. கொஞ்சம் ஞானம் இல்லாமல் நடந்தால் பெரிய சிக்கல் தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகளுக்கு ஜெபம் பண்ண போகிறவங்களும் ஞானமாக போகணும், ஞானமாக பேசணும், ஞானமாக வரணும். இது மாதிரி நிறைய ஞானம் ஆரம்ப ஊழியத்தில் நாங்களும் நிறைய ஞானம் இல்லாமல் பண்ணியிருப்போம். கர்த்தர் அதை காணாதவர் போல் இருந்தார். ஆனால் எப்போவுமே மூடத்தனமாக நீ பண்ணணும்னு அவர் விரும்பவில்லை. 1 தடவை 2 தடவை 3 தடவை உன் முட்டாள்தனம் சுட்டி காட்டுவார். நீ செஞ்சது முட்டாள்தனம். உன் குடும்பத்தில் நீ முதலாவது வச்சிருக்கணும். நீ குடும்பத்தையே இழக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றை பண்ணியிருக்க, நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட. அப்படி எதுக்கு நீ மனுஷனுக்கு அடிமையாகணும்? ஒரு மனுஷனுக்கு கௌரவமே அவன் குடும்பம். நீ என்னத்தை செய், குடும்ப கௌரவத்துக்கு பழுது இல்லாதபடி இரு. நீ எதுக்கு மதியீனமாக பேசணும், மதியீனமாக நடக்கணும், மூடனை போல ஏன் இருக்கணும்? இன்னொருத்தன் ஞானியாக பழைச்சிட்டு போகிறான், அவன் ஓ பைசாவை அவன் வாங்கிட்டு போகிறான், அறிவாக பேசி ஞானமாக பேசி. நீ மூடனை ஏன் இருக்கணும்? மூட பிள்ளையா ஏன் இருக்கணும்? மூட பிள்ளைய பெற்ற தாய்க்கு எப்பவும் கண்ணீர் தானா. அதனால தான் லேமுவேல் என்கிற ராஜகுமாரனுக்கு அவ தாய் உபதேசம் கொடுத்தா. எப்பா சாலமோன் பயங்கர ஞானி, நீ அப்படி தான் இருக்கணும், நீ ஞானம் இல்லாமல் நடக்கக்கூடாது. ஏன்னா லேமுவேலுக்கு அப்போ தான் கல்யாணமெல்லாம் நடக்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சுங்க, லேமுவேலே இங்கே வந்து உட்காரு, பொண்ணு பார்க்குறேன். ஓகே ஓகே, ஆனால் முட்டாள்தனமாக என்னத்தையும் செஞ்சு வச்சிடாத,
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடி. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை போன்றது, வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், அதிகாலையிலே எழுந்திருக்கிறாள், அவள் வீட்டுக்கார் எப்படி நடக்கிறது என்று கவனிக்கிறாள், அங்கே ஒரு வயலை வாங்குகிறாள், அதை பண்ணுகிறாள், மிச்சம் பிடித்து வயலே வாங்கக்கூடிய அளவுக்கு வர்றாள். அவங்க பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்கிறார்கள். அப்படி பொண்ணை கட்டு லேமுவேலே. நீ ஞானம் இல்லாமல் நீ ஒரு பெண்ணுடைய சிரிப்புக்கு அடிமையாயிட்ட. நீ உடனே அந்த பெண்ணை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கிறது, ஏற்றிக்கிட்டு அந்த வழியாக போகுது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போல, முதிர் வயதுள்ள பெரியவர்களை தகப்பனை போல நடத்த வேண்டும். பாலிய ஸ்திரீகளை உடன் பிறந்த சகோதரிகளைப் போல நடத்த வேண்டும். கற்புள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே சிந்திக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் ஞானம் இல்லாமல் மூடத்தனமாக எதையாவது பேசிட்டு கடைசியில் சிக்கிக்கிறீங்க. அடுத்தவங்க உங்களை சிக்க வச்சிடறான். உங்கள் மூடத்தனத்தை வெளியே எடுத்து உங்களை சிக்க வைக்கிறான். அந்த மூடத்தனம் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை வெளியே எடுக்கும்படி 2 பேர் வர்றாங்க. இது எச்சரிப்பு. ப்ளீஸ், மூடத்தனம் வேண்டான்னு சொல்லி ஒரு நாளாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிறைய மதியினத்தின பண்ணிட்டேனா, என்னை மன்னியும் சொல்லி கேட்கணும். மதியினன், மூடன், இந்த வார்த்தைகளை பைபிளில் எதுக்கு நிறைய எழுதி வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிபனை பற்றி சொல்லியிருக்குது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில். வாலிபர்களில் ஒருவன் இருந்தான். அவன் இதே மாதிரி மதியினனான வாலிபனாக இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்திரீயின் வலையில் விழுந்தான். ஒரு அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு பைபிளில் இருக்குது. அந்த அதிகாரம் அப்படி முடியுது. அவன் வாழ்க்கை போச்சு. நீ ஞானமாக நடக்காமல் ஏன் இங்கே பாருங்க. ஹலோ, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கிடவன், அப்பொழுது அவர் உங்களுக்கு தருவார். அவர் முகங்கோணாமல் தருகிற தேவன். கையை வைத்து சொல்லுங்க, முகங்கோணாமல் தருகிற தேவன். ஞானத்தை கேட்டால் உங்களுக்கு ஞானத்தையும் தருவார், ஐஸ்வர்யத்தையும் தருவார். ஹல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டான், அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். பார்த்தீங்களா, நான் இவ்வளோ நேரம் உங்களோட பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கட்டாயம், இது சொல்லாமல் நான் விட முடியாது. இதை வாசித்து பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இது மட்டும்தான் கடைசி வசனம். வாசிங்க. யோவான் 8:35. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரனோ நிலைத்திருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்து. நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, குமாரனும் குமாரத்தையுமா இருக்கணும். அவன் இந்த அடிமை எப்படி நடந்துக்கிடுவான்னா, அவன் வீட்டில் இருக்க மாட்டான். இப்போ பெற்றோர்கிட்ட கேட்கணும், வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கானா இருக்காளா. அடிமை எதுக்கோ அடிமைப்பட்டதுனால வீட்டில் இருக்க மாட்டோம். என்றைக்குமே வீடு, குடும்பம், அது அந்தஸ்து குறையாமல் நீங்கள் கவனிக்கணும். அப்போ ஒரு அடிமையானவன் வீட்டில் இருக்க மாட்டான். இப்போ பாருங்கள், இருக்கிறதுலே பெரிய வீடு தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ சபையில் நிலைச்சிருக்கிறவன் தான் அடிமைத்தனத்தை ஜெயிச்சவன். தேவனுடைய வீடு, அது நமக்கு வீடு. இது நமக்கு தேவனுடைய வீடு, நமக்கு தாய் வீடு, நமக்கு தந்தையின் வீடு. எங்கள் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அது பரலோகத்திலையும் சரி, பரலோகத்துக்கு முந்தின ஸ்டாப் சபை தான். ஹல்லேலூயா. இந்த பஸ்ஸு சபையில் நிற்கும், அடுத்த ஸ்டாப் பரலோகம் தான். ஹல்லேலூயா. முந்தின ஸ்டாப் இல்லாமல் போக முடியாது. அவர் சபைக்கு வர்றோம். சபை தேவனுடைய வீடு,
எனக்கு தாய் வீடு. எல்லாரும் சொல்லுங்கள், சபை தேவனுடைய வீடு எனக்கு தாய் வீடு. சொல்லுங்கள், சபை தேவனுடைய வீடு எனக்கு தாய் வீடு. நான் அடிமை கிடையாது, நான் குமாரன். சபையில் நிலைச்சிருப்பேன். எப்பமோ சபைக்கு வந்துட்டு எப்பமோ வராமல் போயிட்டு வாரம் வரலையோ வருதா வரலையான்னு தெரியல என்று இருக்க மாட்டேன். ரெகுலர். ஏன்னா நான் அடிமை கிடையாது. அடிமையானவன் தேவ சபையில் நிலைச்சிருக்க மாட்டேன். இப்போ வருவான், கொஞ்ச நாள் அப்புறம் ஆளை காணோம். சரி, எங்கே போனான்னு தெரியலையே, எப்படி என்ன ஆச்சு தெரியலையே, வியாதிப்பட்டுட்டாரோ பலவீனப்பட்டுட்டாரோ அல்லது பிசாசு வஞ்சிட்டுக்கிறோ இல்லை வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரோ, அப்படியே கவலைப்பட்டு எத்தனை பேருக்குனாங்களோ கவலைப்பட்டு உள்ள அந்த கவலை வெளியே தெரியாது. கவலை அது உள்ளுக்கு கிடக்கும். ஒரு கல்லை விழுங்கிட்டிங்கன்னா உள்ளே கிடக்கும். அதே மாதிரி ஒரு கவலை உள்ளுக்கு கிடக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சத்திரம் ஃபஸ்ட்டே உங்கள் சபைக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தியே, இப்போ தான் வரலை அப்படிம்பாங்க. உள்ளே இருக்க கல்லை தூக்கி எறியணும் போல இருக்கும். தேவ சபையில் நிலைச்சிருக்கணும். காலையும் மாலையும் எவ்வேளையிலும் கர்த்தரை துதிக்கணும். காலையில் துதிப்போமே, அது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, மாலையில் துதிப்போமே. காலையிலும் சரி சாயங்காலம் சரி. ஏன்பா காலைக்கு ஆராதனைக்கு போனது பத்தாதா உனக்கு? திருப்தி இல்லையா? இப்போ மறுபடியும் போகணுமா? எப்பா தேன் கூடுப்பா. தேன் சாப்பிட்டவன் திரும்ப தேனாக தான் சாப்பிட வருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் கருப்பட்டியை கலக்கி கொடுங்க, இது தேன் இல்லை சொல்லிடுவான். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த எகிப்தினுடைய சகல அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். அதனால் இன்றைக்கி சொல்கிறேன், இன்னையிலேருந்து 3 நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில அற்புதங்களை செய்யும்படி நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். இது தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனால் நான் விரும்பி ஜபிக்கிறேன். ஆண்டவரே, புதன்கிழமைக்குள்ள ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவரே. இவர்களுக்கு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக வரட்டும். எந்த மனுஷனுக்கா அடிமையாக இருந்தால் அதிலிருந்து விலகி வரட்டும். எந்த வழிபாடு முறைகளுக்கு இவங்க அடிமையாக இருந்தால் அதிலிருந்து அவங்க விடுதலையாகி வரட்டும் சொல்லி நான் ஜெபிப்பேன். எல்லாரும் எளிமை நிற்கலாம். சரி பாஸ்டர், இன்னும் சொன்னீங்கன்னா இன்னும் கைக்கொள்ளும். நாங்கள் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டோம், மதியினமாக நிறைய விஷயத்தை பண்ணிட்டோம், ஓவராக அழுதுட்டோம், ஓவராக சிரிச்சிட்டோம், ஓவராக மனுஷனுக்கு இடம் கொடுத்துட்டோம். அத்தனை அடிமைத்தனத்தும் ஆண்டவர் விடுதலையாக்கி என்னையும் என் பிள்ளைகளையும் நிமிர்ந்து நடக்க பண்ணணும், என் குடும்பத்தை நிமிர்ந்து நடக்க பண்ணணும். தலை உயர்த்துங்க, கண்கள் மூடுங்க, உங்களுடைய வலது கரத்தை இப்போ வைத்துங்க. 3 நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தீங்கன்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட சாட்சி சொல்லுங்கள். உண்மையிலே சாட்சி சொல்லுங்கள். நான் ஜெபம் பண்ண போகிறேன். நான் சொன்னேன், இது தீர்க்க தரிசனம் இல்லை, ஆனால் ஒரு பாஸ்டருடைய விருப்பம். நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு 3 நாளில் திங்கள் செவ்வாய் புதனில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி, ஹல்லேலூயா. நீங்களே சொல்லி, பாஸ்டர் ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு வாழ வேண்டியதாக இருந்தது, ஆனால் அந்த செய்திக்கு அப்புறம் நான் நிமிர்ந்துட்டேன் பாஸ்டர், கர்த்தர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டாருன்னு சொல்லுவீங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தில் ஆமென். பரிசுத்த தேவனே, அடுத்த 3 நாளில் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்று வழியை காட்ட வேண்டும். பிரச்சனை இல்லாமல், அடிமைத்தனம் இல்லாமல், எந்த விஷயத்திலும் விழுந்து போகாதபடி அப்பா பிதாவே, அடுத்த 3 நாளில் இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். மிரக்கிளஸ் லைஃபாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதாவது செய்து உடனே அவர்கள் நிமிர்ந்து நடக்க செய்தருளும் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த விசுவாசிகளை ஆசீர்வதியும், இந்த செய்தியை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.